அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கேசரி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வெறும் 300 கிராம் தான். ஸோ நாகா ரவை தான் வாங்கியிருக்கேன். எண்ணெய் நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்துக்காங்க. எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எண்ணெய் அண்ட் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் நெய் 3 கொடுத்துருக்கேன். அதில் 2 பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுட்டு அதில் முந்திரி பருப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் தண்ணியை நல்லா சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம எந்த கடாயில் செய்கிறோமோ கேசரி, அதே கடாயில் தான் நீங்கள் எண்ணெய் ஊற்றி இதை ஃப்ரை பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸியான முறையில் உங்களுக்கு கேசரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன், பார்த்து தெரிஞ்சுக்காங்க. முந்திரி பருப்பு ஃப்ரை ஆனதும் திராட்சை கொடுத்துருக்கேன். திராட்சை போட்ட உடனே பொன்னிறம் ஆயிரும். ஸோ 2 பொன்னிறமாக ஆனதும் நம்ம இதில் ரவையை ஆட் பண்ணுறோம். நான் 300 கிராம் ரவை கொடுத்துருக்கேன். ஸோ ரவையை ஆட் பண்ணி நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ளேம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோலியே வச்சு அதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. எண்ணெய் தேவையான அளவுக்கு கொடுத்துக்காங்க. ஸோ எண்ணெய் எப்படி விட்டு காணப்படும் அப்படின்றத பாருங்கள். எண்ணெயெல்லாம் விட்டு எவ்வளோ இதாக தெரியுது ரவை. இது ஃபுல்லாக எண்ணெய். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் இருந்தால் மட்டும்தான் கேசரி சூப்பராக, இல்லைன்னா ட்ரையாக இருக்கும், வரன்னு இருக்கும், சாப்பிடவே முடியாது. இவ்வளோ ரவைன்னா இந்த கடாயிலே அளவு பார்த்துக்காங்க. அதில் அப்படி டபுள் மடங்கு நம்ம தண்ணி வைக்கணும். இதுதாங்க அளவு. இதில் கோவா போடலாம், மில்க் மேட் கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம்னா. ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது, நார்மல் ஃப்ரை பண்ணிக்காங்க. ரொம்ப டார்க்காக இல்லாமல் கலர் மாறக்கூடாது. அண்ட் தண்ணியை, கொதிக்கிற தண்ணியை தான் இதில் ஊற்றணும். ஊற்றும் போது நல்லா ஸ்லோ பண்ணிக்காங்க. ஸோ தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு கலர் பொடி கொடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லோ கலர் கொடுத்துட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் கொடுத்துருக்கேன். சர்க்கரை, இதில் கோவா கொடுக்கலாம், நான் கோவா கொடுக்கல. ஸோ நீங்கள் கோவா, மில்க் மேட் இது உங்களுக்கு விருப்பமாக என்ன வேணுமோ கொடுத்துக்காங்க. ஸோ நம்ம ஒன்றுன்னா ஆட் பண்ணிவிட்டு சுகரு, நெய், பால்கோவான்னு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வரைக்கும் இது வந்து ஃப்ளேம்லேயே இருக்கணுங்க. ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிக்கிட்டு வைங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. ரொம்ப நேரம் வைக்காதீங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ சூப்பரான டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.